கிரிக்கெட்னு சொன்னாலே ஜென்டில்மேன் கேம்ஸ் சொல்லுவாங்க. அப்படி கிரிக்கெட்ல நடந்த 3 ஜென்டில்மேன் மூமெண்ட்ஸ் இந்த வீடியோல பாத்துருவோம். நியூசிலாந்து பிளேயர்ஸ் சொன்னாலே அவங்க தங்கமானவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் இந்த ஒரு அண்டர் 19 மேட்ச்ல இன்னிங்ஸ் முடிஞ்சு எல்லாருமே பெவிலியனுக்கு திரும்பிட்டு இருப்பாங்க. அப்போ வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான கிட் மெக்கன்சிக்கு ஒரு கிராம்ப் ஏற்பட்டிருக்கும். அதனால நடக்க முடியாம நடந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்த உடனே நியூசிலாந்து சின்ன பசங்களான ஜெஸ்ஸி அண்ட் ஜோசப் 2 பேருமே சேர்ந்து கிட்ட தூக்கிட்டு போய் பெவிலியன்ல விடுவாங்க. அதை பார்த்த கிரவுண்ட்ல இருந்த எல்லாருமே சேர்ந்து கை தட்டி இருப்பாங்க. இதுக்கும் அந்த பசங்க ரொம்பவே சின்ன பசங்க. நம்ம ஊர்லதான் காடு மேல இருக்கிற 16 நம்பர் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பசங்களை வடநாட்டுக்காரங்க வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஊர்ல பாருங்க எவ்வளவு நல்ல மனுஷங்களா பசங்களை வளர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்பர் 2, எப்படா ஒருத்தன் கீழே விழுவா அவன் மேல எப்ப ஏறி போலான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல அயர்லாந்து பேட்ஸ்மேன் கீழே விழுந்த உடனே ரன் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சும் நேபாளிய விக்கெட் கீப்பரான ஆசிப் ஷேக் ரன் அவுட் பண்ணாம ஒரு நல்ல முன்னுதாரணத்தை காட்டியிருப்பாரு. அது உலக கிரிக்கெட் ரசிகர்களால வெகுவா பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. நம்பர் 3, ஆப்கானிஸ்தான் தன்னுடைய முதல் டெஸ்ட இந்தியாவுக்கு எதிராக 2018ஆம் ஆண்டு ஆடினாங்க. இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா கப்ப வாங்கி செலிப்ரேட் பண்ணும்போது அப்ப இந்தியா கேப்டனா இருந்த அஜங்கே ராயனா ஒரு நிமிஷம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியே நின்னுட்டு இருந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வாங்க எல்லாருமே தான் சேர்ந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ஒன்னா சேர்த்து வச்சு அவங்க கூட செலிப்ரேட் பண்ணிருப்பாரு. அவங்க பக்கத்துல உட்காந்து வெற்றியை கொண்டாடி இருப்பாரு. பிரஸ் கான்பரன்ஸ்லயுமே ஆப்கானிஸ்தான் அவங்களுடைய முதல் டெஸ்ட இந்தியா கூட விளையாண்டது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட நல்ல மனசை அங்கேயுமே காமிச்சிருப்பாரு.